கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 27 பொதுக்காலம் 8ஆம் வாரம் திங்கள். நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிறைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை: ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்காக அரும்பாடுபடுகிறான். நிறைய பணம் சம்பாதிக்கிறான். நிறைய சொத்துக்களை குவிக்கிறான். தான் விரும்பிய அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்கிறான். தனக்கு நிம்மதி தரும் என்று கருதிய சந்தோஷங்களை எல்லாம் அடைகிறான். ஆனாலும் கடைசியில் அவன் காண்பது இன்னும் ஒன்று குறைபடுகிறது. என்ன அந்த குறை? கடவுள்தான். கடவுளின் பிரசன்னம். உலகப் பற்றினால் இறை பற்றினை இழந்தேன். இறை சாயலை இழந்தேன். அதனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனித தன்மையையும் இழந்தேன். இந்த உலகில் எல்லாவற்றையும் தேடி பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னும் நான் தேடாமல் இருப்பது நான் தொலைத்த எனது இறை சாயல்தானே. சிந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான்
நான் வாழ்வேன். இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பயணத்தில் துணையும் அவர் கரமாம். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். தீமையை கண்டு நான் அஞ்சே, நலமாய் நிதமும் நான் வாழ்வேன், நலமாய் நிதமும் நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். மலரட்டுமே, உன்விழி நீதியில் ஒளிரட்டுமே, உன்னதம் அமைதியில் மலரட்டுமே, உன்விழி நீதியில் ஒளிரட்டுமே. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். நன்மைகள் எங்கும் நிலவட்டுமே, இறைவனின் நிழலில் வாழட்டுமே, இறைவனின் நிழலில் வாழட்டுமே. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன்.